சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். டொஃபை சினிமா தகவல் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தடைகளை தாண்டி ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த தளபதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை மாதம் வெளியாகிறது. கேவிஎன் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகியிருக்க இப்படத்தை வினோத் இயக்கியிருக்கிறாங்க. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, பாபி தியோல் ஆகியோர் இப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 9 இந்த படம் வெளிவரவிருந்த நிலையில் சென்சார் பிரச்சினை காரணமாக வெளியாகவில்லை. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு பல தடைகளை கடந்து சென்சார் சான்றிதழை பெற்றிருக்கிறது ஜனநாயகன். வருகின்ற ஜூலை 24 இப்படம் உலகமெங்கும் வெளியாகிறது அப்படின்ற குட் நியூஸ் இருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் யூகேவில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முன்பதிவு தொடங்கிவிட்டதா. இதுவரை நடைபெற்ற முன்பதிவில் இந்த படம் 1.25 கோடி வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்பதிவில் தனது வசூல் வெட்டை தொடங்கியிருக்கிற ஜனநாயகன் ரிலீஸுக்கு முன்பே மாபெரும் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்திய அளவில் பிரபலமான நடிகைகள் ஒருவர் தான் ஸ்ருதிஹாசன். இவங்க நடிப்பில் அடுத்ததாக தமிழில் ட்ரெயின் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இயக்குனர் மிஸ்கின் இயக்கிற படத்தில் விஜய் சேதுபதியோட இணைஞ்சு ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் இப்படத்தின் டீசர் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் நடிகை ஸ்ருதிஹாசன் சென்னையில் பிரம்மாண்டமான புது வீடு வாங்கியிருக்கிறாரா. அதற்கான கிரக பிரவேசம் சமீபத்தில் நடைபெற்றிருக்கிறது. அவரது தோழிகள் மட்டும்தான் அவருடன் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள் வெளியாக இருக்கும் நிலையில் ஸ்ருதிஹாசனுக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வராங்க. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானவங்க தான் நடிகை காயத்ரி ரெமா. 2015 டூரிங் டாக்கில் அப்படின்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமாகி இரிடியம், ஒரு நாள், மங்களபுரம், ஹரஹர மகாதேவ், காசு மேல காசு, பேயிருக்கு பயமேன் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தற்போது யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ற படத்தில் நடிச்சு வராங்க. சமீபத்தில் காயத்ரி ரெமா அளித்த பேட்டியொன்றில் தனக்கு நடந்த ஆபாச அத்துமீறல்கள் குறித்து பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் இதுவரை இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிட்டத்தட்ட 300 முதல் 400 பேரை நான் பிளாக் செய்திருக்கிறேன். அதற்கு காரணம் அவங்க எல்லாருமே ஆபாசமான தனிப்பட்ட புகைப்படங்களை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எனக்கு டைரக்ட் மெசேஜில் அனுப்பி தொல்லை கொடுத்தாங்க. இப்படிப்பட்டவங்களை உடனடியாக பிளாக் செய்வதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. இது போன்ற நபர்கள் மீது நான் எவ்வளவு புகார்கள் கொடுத்து பார்த்தேன். ஆனால் எவ்வளவுதான் புகார் கொடுத்தாலும் திருந்தவே மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் நானும் புகார் கொடுத்து அழுத்து விட்டேன். அதற்கு பிறகு தான் என்னால் அவர்கள் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாத போது நேரடியாக பிளாக் செய்ய தொடங்கினேன். சிலர் இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கிறது, உங்களோட ஃபோட்டோ எடுக்க வேண்டும், ஆட்டோகிராஃப் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் இதுபோல் எல்லை மீறி ஆபாச புகைப்படங்களை அனுப்புவது மிக மோசமான செயல். சோஷியல் மீடியா அப்படின்றது இன்றைய தலைமுறைக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அதில் நாம் கற்றுக்கொள்ள பல நல்ல விஷயங்கள் இருக்குது. பலர் இதை தங்களின் வளர்ச்சிக்கு நல்ல முறையில் பயன்படுத்தி வராங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இது போன்ற ஆபாச பதிவுகளையும் புகைப்படங்களையும் அனுப்பி தொல்லை கொடுக்கிறவங்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி காயத்ரி ரெமா தெரிவிச்சிருக்கிறாங்க. டோஃபை சினிமா தகவல் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அடுத்தடுத்த படங்களை நடித்து பலரது கவனத்தை மீட்டவங்க தான் நடிகை அனிகா சுரேந்திரன். என்னை அறிந்தால், விஸ்வாசம் படங்களில் அஜித்தின் மகளாக நடித்த அனிகா தெலுங்கில் தி கோஸ்ட் அப்படின்ற படத்தில் கதாநாயக அறிமுகமானாங்க. அதுக்கு பிறகு புட்டபொம்மா, ஓ மை டார்லிங், பிடி சார், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், இந்திரா போன்ற படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. 14 வயதில் ஃபோட்டோஷூட் பக்கம் சென்ற நடிகை அனிகா கிளாமர் பக்கம் சென்று ஃபோட்டோஷூட் புகைப்படங்களை பகிர்ந்து வராங்க. தற்போது 21 வயதாகும் அனிகா பாலித்தீவுக்கு சென்று கையில் மது அருந்தியபடி எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து ஷாக் கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் கடைசியாக டொஃபை சினிமா தகவல் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான சினிமா தகவல் என்ன அப்படின்னா, பவி டீச்சர் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. பிரகிடா சகா வெப் சீரிஸில் பவி டீச்சர் அப்படின்னு நடித்து பிரபலமானவங்க. அந்த ரோல் அவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டத்தை பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து அவங்க பல படங்களில் முக்கிய ரோல்களை நடித்தாங்க. பிரகிடா சகா தன்னுடைய காதலர் ஆனந்த் ராமை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து அவங்க நிச்சயதார்த்தம் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. குடும்பத்தினர் சம்மதத்தோட 2 குடும்பங்களின் முறைப்படியும் நிச்சயம் நடைபெற்றதாக பிரகிடா தெரிவிச்சிருந்தாங்க. அவர்களுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க.